ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் சகோதரி. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, குலுக்கல் சீட்டு. குலுக்கல் சீட்டு எப்படி போடுறது, எந்த மாதிரி நம்ம பணம் பிடிச்சா என்ன லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானும் குலுக்கல் சீட்டு ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆல்ரெடி நானும் கடந்த 2-3 வருஷமாக நான் குலுக்கல் சீட்டு பிடிச்சிட்ருக்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு நான் இந்த பதிவு வெளியிடுறேன். ஓகேங்களா? இந்த பதிவு எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எங்கள் சேனலை பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பெல் பட்டன் ஆல் கொடுத்துடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலுக்கல் சீட்டு எப்படி பிடிக்கிறது, நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், எத்தனை மாதம் பிடிச்சா நமக்கு என்ன லாபம், என்னுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணுறேன். சீட்டு பிடித்தவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நான் எப்படி பிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீட்டு 1000 ரூபாய்க்கு பிடிச்சேன். ஒரு வருஷம் 1000 ரூபாய் பிடிச்சேன், அடுத்த வருஷம் 2000 பிடிச்சேன். சரிங்களா? அதை பற்றின அனுபவத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் எத்தனை பேர் என்னுடைய சீட்டில் சேர்ந்தாங்க, நான் எவ்வளோ பிடிச்சேன், எனக்கு என்ன லாபம் கிடச்சிது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பதிவிட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் எத்தனை சீட்டு பிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 20 பேர் சேர்ந்தாங்க. நான் ஆரம்பிக்கும் போது 20 பேர் சேர்ந்தாங்க. 20 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 20 மாதம் ஆகிடும். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, 20 மாதம் வரைக்கும்லாம் வேணாம், ரொம்ப லென்த்தாக போகுது, நம்ம ஒரே வருஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20 பேரை வந்துட்டு ஏபியாக போட்டேன். ஏபி, சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஏபியாக போட்டேன். ஏபியில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன், விளக்கமாகவே எழுதி காட்டுறேன். சரிங்களா? ஏபி 2 சீட்டை நான் போட்டுக்கிட்டேன். சொல்கிறேன் பாருங்கள். 20 பேர் சேர்ந்தாங்க, ஏபின்னு போட்டுக்கிட்டேன். ஏல 10 பேர், பியில் 10 பேர் வர்ற மாதிரி நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அப்போ என்கிட்ட 20 பேராக சேர்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த 20 பேரில் நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஏல 9 பேர், பியில் 9 பேர். அப்போ இன்னும் ஒருத்தர் யாருன்னு பார்க்குறீங்களா? இந்த சீட்லேயும் நாங்கள் தான், இந்த சீட்லேயும் நான் தான் சீட்டு பிடிக்கிறவங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 சீட்டுக்கான விளக்கத்தை இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். 1லேருந்து 10, 12 பேர். இப்போ 12 சீட்டு அப்படின்னா இப்படி 12 பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. இதே இதில் எனக்கு 10. சரிங்களா? இதில் நான் போட்டிருக்கிறது 12 பேருக்கு, ஒரு வருஷத்துக்கு போட்டு காமிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். சரிங்களா? இதில் நான் 10 சீட்டு மட்டும் ஏல சேர்த்துக்கிட்டேன். 1லேருந்து 10 பேர், அதில் 9 நபர்கள் சேர்ந்துக்கிட்டாங்க. 2வது சீட்டு பார்த்திங்கன்னா, சீட்டு பிடிக்கிறவங்க. சீட்டு யார் நம்ம சீட்டு போட்டிருக்கோமோ அவங்க தான் 2வது சீட்டு கட்டுவாங்க, பணமும் கட்டுவாங்க. அவங்க தான் அந்த சீட்டை எடுத்துக்குவாங்க. சீட்டு தட்டாமலே அவங்க எடுத்துக்குவாங்க. 2வது சீட்டு எப்போதுமே பார்த்திங்கன்னா சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு தாங்க அந்த 2வது சீட்டு. அதுதாங்க லாபம் அவங்களுக்கு அதனால். ஆனால் அதுக்கான பணத்தை அவங்க கட்டுவாங்க. இவங்களும் 1000 ரூபாய் சீட்டுக்காரங்க கட்டுவாங்க. ஆனால் அவங்க சீட்டு தட்டாமலே அவங்க 2வது சீட்டை எடுத்துக்குவாங்க. இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற லாபம். சரிங்களா? இந்த பணம் தான் அவங்களுக்கு கிடைக்கிற லாபம். அப்போ எனக்கு ஏல 9 பேர் இருக்கிறாங்க, பியில் 9 பேர் இருக்காங்க, ஏல 9 பேர் இருக்காங்க. ஒருத்தர் தான் நான் சொன்னேன்ல சீட்டு பிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9 பேரும் 9000 ரூபாய் கொடுத்துருவாங்க. நானும் 1000 ரூபாய் போட்டுருவேன். சீட்டு பிடிக்கிறேன்ல, நானும் 1000 ரூபாய் போட்டுருவேன். அப்போ மொத்தம் 10,000 ரூபாய் வந்துடும். அப்போ அன்றைக்கி சீட்டு தட்டுறவங்கள எந்த நபருக்கு விழுந்திருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். 2வது சீட்டு சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு நான் வச்சுக்குவேன். சரிங்களா? நான் தான் சீட்டு பிடிக்கிறேன்னா நான் வச்சுக்குவேன் 2வது சீட்டை. ஆனால் அதுக்கான 1000 ரூபாயை நான் வட்டம் கட்டிக்கிட்டே தான் வருவேன். 10 சீட்டு முடிகிற வரைக்கும் நான் கட்டிக்கிட்டே தான் இருப்பேன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 10,000த்தில் நான் 100 ரூபாய் எடுத்துக்குவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான்
பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் தாங்க பணம் வந்து வசூல் பண்ணுவேன். சரிங்களா? ஆன்லைனில் வந்துட்டு தான் எனக்கான 9 பேருமே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் எனக்கு பணம் அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து வரவு செலவு அதிகமாக பேங்க்கில் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து நூறுரூபா வந்து பிடிச்சிக்குவேங்க. சரிங்களா? ஒவ்வொரு சீட்டுக்கும் கடைசி அவங்களுக்கு 10,000 கையில் கொடுக்கறதுக்கு 9,900 நான் கையில் கொடுப்பேங்க அவங்களுக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நான் பண்ணேன். இதில் 9 பேர், இதில் 9 பேர் போட்டு இதுலேயும் நான் 2வது சீட் எடுத்துக்கிட்டேன், இதுலேயே 2வது சீட் எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு கிடைச்ச அமௌண்ட் 20,000 வந்துச்சுங்க. அப்போ அவங்க சொன்ன மாதிரியே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? 10 மாதம்தான், ஆனால் 20 சீட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தாங்க நான் பண்ணேன். ஆனால் சில பேர் கேட்குறாங்க, இல்லைங்க நாங்கள் 12,000 12 பேர் சேர்த்துக்கிறோம், 12 மாதத்துக்கு கரெக்டாக கணக்கு பண்ணி நாங்கள் 12 சீட்டு நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா 11 நபர்கள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சீட்டு 2வது சீட்டு நீங்கள் 11 நபர்கள் எடுத்துகிட்டு 12 போட்டுக்கோங்க. 2வது சீட்டு நீங்கள் எடுத்துக்குவீங்க. சரிங்களா? இப்படியே மொதல் சீட்டு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. 2வது சீட்டு வந்து சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு கொடுப்பீங்க. 3 4 5ன்னு போட்டுகிட்டே இருப்பீங்க. அப்போ இதே மாதிரி தான் பணம் ஃபுல்லுமே ஆன்லைனில் பண்ணிக்கோங்க. நல்ல நம்பிக்கையானவங்களை மட்டும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பேச்சு திறமை இருக்குது, என்னால் சமாளித்து வாங்க முடியும், நான் இந்த சீட்டு பணத்தை அவங்கக்கிட்ட வசூல் பண்ணிடுவேன், எனக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த சீட்டு கட்டுற வேலையை பார்க்கலாங்க. சரிங்களா? சீட்டு பணம் செலுத்துறது, குலுக்கல் சீட்டு, இதில் ஏல சீட்டு இருக்குங்க. அது நான் பண்ணதில்லை, நான் குலுக்கல் சீட்டு தான் பண்ணியிருக்கிறேன். அதனால் என் அனுபவத்தில் சொல்கிறேன். இதில் நல்ல லாபமும் இருக்குதுங்க. ஏன்னா நம்ம 2வது சீட்டு எடுத்துக்கிறோம்ல, ஸோ நம்மளுக்கு வந்து முழுசாக நம்மளுக்கான பணம் கிடச்சிடும். 1000 நினச்சிக்கோங்க, 12,000 கொடுத்துட்டோம், 12,000 கிடைக்குது பார்த்தீங்களா? ஸோ நமக்கு அதுதானங்க லாபம். எல்லோரும் குலுக்கல் சீட்டு விழுந்தால் தான் அவங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து அப்படி கிடையாது. நம்ம 2வது சீட்டு எடுத்துக்கிறோம், இது ரொம்ப லாபம். அது போக நம்ம 100 வந்துட்டு வசூல் பண்ணிடுறோம். இந்த ஜிபேக்கு வரவு செலவு வைக்கிறதுனால நம்ம அதுக்கும் 100 சேர்த்து வசூல் பண்ணிக்கிறோம். அதுதாங்க இந்த மாதிரி தாங்க நான் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிறீங்க, எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி குலுக்கல் சீட்டு தொடங்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நீங்களும் இந்த மாதிரி குலுக்கல் சீட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நான் வந்துட்டு சீட்டு பிடிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் எந்த மாதிரி முறையில் வந்து பண்ணுறீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள். நான் 20 பேராக இருந்ததுனால இங்கே போட்டிருக்கேன் ஏபி. சரிங்களா? அந்த மாதிரி போட்டு ஒரே மாதத்தில் நாங்கள் ஒரே வருஷத்துக்குள்ளே 10 மாதத்துலேயே நாங்கள் வந்து முடிக்கிற மாதிரி பண்ணோம். இல்லை நீங்கள் 12 மாதத்தில் பண்ணுறீங்கன்னா இந்த முறையில் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. புது வீடியோக்குள்ளே தொடர்ந்து உங்களை நான் பார்க்குறேன். ஓகேங்களா? பாய். எங்கள் சேனலை பாருங்கள் உறவுகளே.